பக்தி ஒளி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு மகாபெரிவா அனுபவம். காஞ்சி மகாபெரிவால தங்களோட குருவா ஏத்துண்ட பேர் நிறைய பேர். இன்னைக்கும் அவரை வாழும் தெய்வமா நாம பார்க்குறோம். அவரோட அனுபவங்கள்லாம் கேட்குறோம். இன்னைக்கும் மானசீக குருவா ஏத்துண்ட அவர் வழியில அவர் படங்களுக்கு அவர் விக்கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுவா. இதெல்லாம் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட மகான் தன்னோட குருன்னு யார சொன்னாருங்கிறத பார்ப்போம். மகாபெரிவா கிட்ட அளவற்ற பக்தி கொண்ட ஒரு பணக்கார பக்தர் அடிக்கடி காஞ்சி மடம் வந்து பெரியவரை தரிசிப்பார். ஒரு முறை அவர் தன்னோட குடும்பத்தோட தான் வாங்கிய புது கார்ல மடத்துக்கு வந்தார். அந்த சமயம் ஸ்ரீ மகாபெரிவா அவர் அருகில் உள்ள கலவ கிராமத்துக்கு போறார். அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு இவரும் அங்க போறார். கலவையில ஸ்ரீ பெரியவாளை தரிசிச்ச போது அவர் தன்னோட கார் சாவிய பெரியவா கிட்ட கொடுத்து, நீங்களே அதை எனக்கு தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி தரணும் அப்படின்னு இவர் விண்ணப்பிக்கிறார். பெரியவாளோ சொல்றா அவர்கிட்ட, கலவையில ஒரு குறிப்பிட்ட இடத்தோட பெயரை சொல்லி நீ அங்க போ. அங்கெல்லாம் ஒரு மரத்தும் அடியில ஒரு பெரியவர் தாடி மீசையோட படுத்துட்டு இருப்பார். அவரை உன்னோட புது கார்ல அழிச்சுண்டு வா அப்படின்னு உத்தரவு போடுற. அந்த பக்தரும் பெரியவார ஸ்ரீ பெரியவா சொன்னபடியே அங்க போய் அங்க படுத்திருந்த முதியவரை அழைச்சிட்டு வரார். இருவரும் பெரியவா முன்னாடி அடக்கமா நிக்கிறா. பெரியவர் சொல்றார், ஸ்ரீ பெரியவா அந்த பணக்காரர்கிட்ட, இவரை யாருன்னு நோக்கு தெரியாது, ஏன் அழைச்சிட்டு வர சொன்னேன்னு தெரியாது. இதை நான் சொல்றேன். இவர் தான் எனக்கு குரு. நான் முதல்ல துறவு பட்டம் ஏத்துண்டு காஞ்சிபுரத்துல இருந்து கலவைக்கு வந்தேன் இல்லையா, அப்போ என்ன ஜட்கால, அதாவது குதிரை வண்டியில வச்சு அழைச்சிண்டு வந்தது இவர் தான். வரும் வழியில ஸ்ரீமடத்தை குறிச்சு அங்குள்ள நடைமுறைகள்லாம் குறிச்சு தனக்கு தெரிஞ்ச மொழியில இயல்பான வழக்குல சொல்லிண்டே வந்தாரு எனக்கு பாடம். அதன் மூலம் நான் பல விஷயங்களை அறிஞ்சிட்டேன். அது மட்டுமல்ல, மிகவும் ரொம்ப ராசியானவரும் கூட. அவர் கையில சாவியை கொடுத்து வாங்கிக்கோ, நீ ரொம்ப க்ஷேமமா இருப்ப அப்படின்னு சொல்றா ஸ்ரீ பெரியவா. ஆச்சரியப்பட்ட அந்த பணக்காரரோ அந்த முதியவர்கிட்ட சாவியை கொடுத்து வாங்கிக்கிறார். ஜாதி மதம் பார்க்காம தனக்காக ஜட்கா ஓட்டிண்டு வரும் அந்த மனுஷருக்கு இப்படி இயல்பா தனக்கு தெரிஞ்ச தகவல்கள் எல்லாம் பரிமாறி ஸ்ரீ பெரியவருக்கு சொன்ன போது அவரோட பரந்த மனப்பான்மை, ஸ்ரீ மகாபெரிவாளோட பரந்த மனப்பான்மை, இதெல்லாம் புகழறதுக்கு வார்த்தைகள்லாம் இருக்கா? இப்போ நாம சின்னதா ஏதான்னு ஒன்று செஞ்சுட்டோம்னா, அதாவது ஒன்று தானம் கொடுக்குறோம், ஒன்று செய்யறோம்னா, நான் செஞ்சேன் நான் பண்ணினேன். கோயிலுக்கு ஒரு உண்டியல் வாங்கி வைப்போம், ஒரு டியூப்லைட் வாங்கி வைப்போம். அந்த வெளிச்சத்தையே மறைக்கிற மாதிரி தானம் செஞ்சவா இது அப்படின்னு பேர் இருக்கும். நாம தானம் செய்யும் போது வலது கையால கொடுக்கறது கூட இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். அதே போல நாம 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 எல்லாத்துக்கும் நான் சொல்றது, அந்த அகங்காரம், அதெல்லாம் எடுத்துட்டா நாம ஏன் உயர மாட்டோம்? வாழ்க்கையில நிச்சயம் உயர்வோம். பெரியவாளோட பக்தராகிய நாம எல்லாரும் சேர்ந்து இன்புற்று இருக்கிறதுக்கு இந்த சேனல்ல இதெல்லாம் குறிச்சு பேசுறது எதுக்கு? நான் சொல்றத கேட்கறதுக்கு. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நீங்க ஒரு தடவை கேட்டு உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அசப்போட, நல்லது இருந்தா நல்ல விஷயங்களை எடுத்துட்டு நம்மளை செதுக்கிக்கதான். அதனால இந்த பதிவுகள்லாம் தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சவாளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மனம் தெளியும், புத்தி தெளியும், நாம யாருன்னு தெரியும். காசு பணம் சொத்து சுகத்துக்காக குடும்பத்துல அடிச்சுட்டு கஷ்டப்படாதீங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நான் சொல்றது புரிஞ்சுதோ இல்லையோ, சொல்றது புரிஞ்சுதா இல்ல புரியுற மாதிரி இருக்கா அப்படின்னா தயவு செய்து இன்னொரு தடவை கேட்டுடுங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.